கத்திரிக்காய் போடுறீங்களா வீட்டில்? இல்லை மீன் வாங்க சம்பள் செஞ்சு சாப்பிடும். நல்லா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்க எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வளமா போல எங்களுடைய வீட்டான் இருக்கிறோம். எங்களை வீட்டை இருக்கிறோம். என்னத்துக்கு இருப்போம் இல்ல வீடியோ எடுக்கத்தான் அதுவும் செந்திரன காலையில அதோட செந்திரனை கொண்டு திருத்தி விட்டுருக்கேன். என்ன செந்திரன் அதுவும் இப்படி நீளமா காலை நீட்டி விட்டுட்டு இருக்கிறோம். அதுதான் என்ன செய்யறது, வீடியோ எடுக்க வேணும். மற்றது எங்களை கொஞ்சம் உடம்பு சரியில்லாமலும் இருந்தும் வீடியோ எடுக்கத்தானே வேணும். கண்டிப்பா கட்டாயம் இந்த ஒரு வீடியோ நாங்க போடத்தானே போகணும். அப்ப அதுக்காண்டித்தான் நாங்க இன்றைக்கு ஒரு வித்தியாசமான குக்கிங் வீடியோ, அதுவும் பழைய ஞாபகத்தின் வீடியோ உண்டு. ஏன்னா பழைய முறையெல்லாம் செஞ்சு நான் முதல் இப்படி ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல வருது. அந்த வீடியோ மறுபடியும் செய்யப்போம். அந்தபடியா மறுபடியும் செய்ய போறீங்களா? அதாவது நாங்க ஒரு குக்கிங் வீடியோ செய்ய போறோம். அதுவும் பின்னேறத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாப்பாடு செந்துரனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சு கொடுப்போம். பின்னேறத்துக்கு ஏற்ற மாதிரி இரவு சாப்பாடு இல்ல, இரவு சாப்பாடுக்கு இல்ல, சும்மா இல்ல அந்த சோட்டிக்ஸ் மாதிரி அப்படித்தான். அதுவும் செந்துரன் ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சு கொடுக்க போறோம். அப்ப அது என்ன சாப்பாடுன்னு நாங்க வீடியோக்குள்ள போய் தான் பார்க்க போறோம். அவங்கள வீடியோ போறது முன்னுக்கு உங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே வேறு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் வீடியோக்குள்ள வந்துட்டோம். அப்ப தேவையான பொருட்களை பார்ப்போமோ? தேவையான பொருட்களை பார்த்துட்டு தான் சொல்ல போறோம் என்ன சாப்பாடு. அதுக்கு என்ன அவளுக்கு என்னென்ன தெரியுதோண்டல பார்க்கணும். அதுதானே. சரி, அப்ப நீங்க இருந்து பாருங்க. என்ன செந்துறேன் இங்க பாருங்க. இங்க பாருங்க, தேவையான பொருட்கள் முக்கியமானது இது. கடலை எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தது தூள், அதாவது தனித்தூள். இது அங்கால தூள் உப்பு, இங்கால பாத்தீங்கன்னா மஞ்சள், எண்ணெய். இதுதான் முக்கியமானது. வாழைக்காய், வாழைக்காய். இங்கால தண்ணி, அடுத்த கிண்டங்கள், சட்டி. இதெல்லாம் சொல்ற சட்டி கத்தி உண்மைக்குமே பாத்தீங்கன்னா இதை பார்த்தால தெரியும் இன்றைக்கு என்ன சாப்பாடு. இன்றைக்கு நாங்கள் வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போறோம். அதாவது வாழைக்காய் பஜ்ஜி. இது நான் உண்மைக்குமே எப்ப செஞ்சு பார்த்துனான்டா கடைசியா எங்கட நான் படிக்க, அதாவது 10ஆம் ஆண்டுல எங்களோட ப்ராக்டிக்கலுக்கு செஞ்சு நான் வாழைக்காய் வச்சு. அதுக்கப்புறம் இதான் செய்யப்போம். தெரியுமா செஞ்சேன் பழுக்க ப்ராக்டிக்கலுக்கும் செஞ்சிருக்கீங்க வாழைக்காய் பஜ்ஜி. பின்ன ஒரு நோண்டு வர்றதில்ல. அப்ப நாங்கள் வாழைக்காய் பஜ்ஜி தான் செஞ்சேன். நல்லா இருக்குமோ? நல்லா இருக்கும். நீங்கள் வந்துருக்க போறீங்களா? சரியா, என்ன இருப்பீங்க ஃபர்ஸ்ட்? சரி இருங்க, நடக்கொடக்குமா இருந்தாச்சும் நீங்க எப்படி அது பிரச்சனை இல்லை. நீங்க இருமுன்னா உங்களுக்கு எல்லாம் செஞ்சு நீங்க வேலை மட்டும் செய்ய வேணும். தயவு செய்து ரெண்டு கத்தி இருக்கு. நீங்க தோலை மட்டும் முடிச்சுட்டாங்க, வெட்ட தேவையில்லை. சரியா, முதல் கட்டமாக எல்லாத்தின தோலையும் வெட்டணும். வர உனக்கு தோல் எல்லாத்தையும் இப்படி வாங்க பாத்தீங்கன்னா செஞ்சா இங்க தோல் இப்படி வெட்டணுமா? எல்லா தோலையும் நல்ல வடிவ வெட்டிக்கணும். அப்பதான் வாழைக்காய் வச்சு மாறி வரும். இந்த வாழைக்காய் இறங்கினீங்க, அதே என்ன சம்பவம்டா. நான் என்ன வீடியோ எடுப்போம் யோசிச்சு கொண்டு இருந்தேன் நான். இல்லோ அப்ப எங்கட பக்கத்துல இருக்கிற ஒரு அத்தை, அப்பாவா வந்து வாழைக்காய் தான் தவா. சரி, வாழைக்காய் தர. அப்ப நான் வீடியோவும் இல்லை தானே. அப்ப யோசிச்சேன் இந்த வாழைக்காயை வச்சு என்ன செய்யலாம். 2 திடீர்னு யோசிச்சேன் நான். இல்லை பார்த்தா ஐடியா வந்து வாழைக்காய் வச்சு செய்யலாம். தொடங்கிட்டேன். வாழைக்காயில என்ன செய்யறது? வாழைக்காய் வட்டமா வெட்டி பொரிப்பினா அதெல்லாம் நல்லா இருக்கும். வாழை மரத்தாலே பயனுள்ள இருக்கு. பின்ன வாழை மரத்துல வாழைப்பழம் இருக்கு, வாழை கொத்தி இருக்கு, வாழைக்காய் இருக்கு, வாழை இலை இருக்கு. வாழை மரம் கொண்டு வச்சதே எல்லாத்துக்குமே பயன் தெரியுமா? அப்ப அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை தானே. அதோட வந்து வாழை மரம் பழமொழி இருக்கு, வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி, வெட்ட வெட்ட தலைப்பது வாழையம்மா. கொடி இல்ல, வெட்ட வெட்ட தலைப்பது வாழையம்மா. என்ன மாதிரி வெட்ட போய் நீள நிலமாவும் என்னது? அது நல்லபடி நீள நிலமா தான் வெட்டோம். அதுக்கு முன்னுக்கு இதை நாங்கள் தண்ணிக்க போட்டு கலக்கணும். வாழைக்காய் அதுல 2-3 வாழைக்காய் எடுத்தாங்க. ஏன் காணாது இல்லையா? இல்ல, இது பாருங்க இப்ப எவ்வளவு வருமாண்டு.
நீங்க நினைச்சிட்டீங்களா இப்படியே போட்டு பொறிக்க போறேன்னு? அப்போ பாத்தீங்களோ இந்த தண்ணி நான் ஃபர்ஸ்ட் இங்க வேணும் வாழைக்காய் இந்த வடிவா தண்ணிக்க போட்டுட்டோம். ஓகே நீ வாழைக்காயை நான் வெட்ட போன் ரைட்டோ. வாழைக்காய் என்ன வெட்ட போனான்னு பாத்தீங்கன்னா செந்துறேன் அதோடமே எங்கிருவீங்க அப்படி வச்சுட்டு சரியோ. ஒரு வாழைக்காயை எடுத்து அதுக்கு தான் இந்த கத்தி எடுத்தேன். இப்படியே நீட்டு நீட்டா செய்வாங்க. இல்ல மெல்லிஸ் மெல்லிஸா செய்வாங்க. வாழைக்காய் பச்சி எல்லோ கொஞ்சம் ஈஸி. இதையும் கொஞ்சம் வேண்டலாம் என்னண்டா மொத்தமண்டா மரத்தை போட்டு சரி அது வடிக்கிட்டுக்கா பச்சி என்ற நீங்க வச்சு சாப்பிட்டீங்களா இந்த பச்சி? நல்லூர்ல சாப்பிட்டாங்க. நான் வந்து ஆனா ஓமல என்ன செஞ்சுறேன் நல்லூர்ல எல்லாம் உரைப்பாக கறியெல்லாம் தந்துக்கிறேன். நான் மறந்தே விட்டேன் தெரியுமா நல்லூர்ல சாப்பிட்டத. நான் எங்களோட வகுப்புல செஞ்ச ஞாபகத்துக்கு தான் செய்கிறேன் நான் இது. ஓச்சோ வெட்டுப்படாதான் இப்படி நீட்டு நீட்டாண்டா தான் செஞ்சுறேன். அப்படி எண்ணெயை தோச்சு போட்டுட்டு எடுக்க சூப்பரா இருக்கு தெரியுமா. நீ பாருங்க இந்த மாதிரி தோட்டோலா விட்டுறேன். இப்படி நீங்க வட்டி இருப்பீங்க உண்மைக்கு நம்ம காணாது. நான் சொல்றேன் சசியா 2 எடுத்தாகும் சரிக்கா. அப்ப சரிதான் வீட்டை அத்தா நாக்கள் நிற்கணும். வீட்டுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். நாங்க நீங்க கொடுக்குறீங்க அவையே நிற்கணும். டிசிஷன் என்ன இருக்கிறாங்க என்ன அது சரிதான். ஆனா இது சாப்பிடணும் அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு தெரிஞ்சு நல்லா தான் வரணும். தாங்கோ சரி ஓகே வேறங்க. நான் இவ்வளோ வாழைக்காயம் வெட்டிட்டேன். என்ன செஞ்சுறேன் உங்களை பார்க்கவே தெரியும். இவ்வளோ வாழைக்காயம் வெட்டிட்டேன் பாருங்கோ. சரி அடுத்தது நாங்கள் என்ன செய்ய நீங்கள் வெட்டுங்க செஞ்சுறேன். நான் கடலம்மாவை குழைக்கு சரி இதை இப்படி வைப்போம் என்ன அப்போ ஒரு காட்டு தந்தீங்களோ அப்படியே நான் பட்டு இங்கே பாருங்க. இது தேவையான அளவு கடலமா அதில் எடுத்து வச்சிருக்கோம். இதுக்குள்ள நாங்கள் என்னென்ன போட போறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு உப்புமே கட்டாயம் தேவையല്ലോ செஞ்சுறேன். உப்பில்லா பண்ணம் உப்பு கட்டாயம் தேவை. உப்பை உப்பில்லா பண்ணோம்னா நீங்கள் சொல்லணும் மிச்சா தெரியாத எனக்கு சொல்ல. ரைட் அடுத்தது தனி மிளகாய் தூள். இது ஒரு கொஞ்சம் தான் போடுறோம். உரைப்பு லைட்டாக இருக்கணும்ன்றது தானே. ஓகே இதுவும் போட்டாச்சு. அடுத்தது மஞ்சள் தூள். உரைப்பு கொஞ்சம் கூட இருந்ததுனாலும் நல்லா இருக்கும் சாப்பிடு. இது வாழைக்காய் வச்சு உரைக்கிறீங்களா செஞ்சுறேன். இங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3மே நான் போட்டுட்டேன். என்ன தெரியல என்ன கேமராமேன் இல்லையே எல்லோ அதானே தெரியுமே இல்லை. 2 பேரும் தான் இன்றைக்கு சமாளிச்சு இன்றைக்கு வீடியோ வந்து போடணும்ன்றதுக்காண்டி தான் இதை போடுறோம். நாங்களும் காலம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்து அதெல்லாம் சொன்னா பெரிய கதையா போயிடும் முடையில சொல்லுவோம். ஏனென்றா அதெல்லாம் பெரிய சம்பவம் எனக்கு நடந்துட்டு. அடுத்தது தேவையான அளவு தண்ணி ரைட்டோ தண்ணி விட்டு இது செந்திரம் குழைக்க தண்ணி பதமா இருக்கக்கூடாது. அந்த திக்கான பதமா இருக்கும். இதுக்குள்ள போட்டதெல்லாம் பிரட்ட போறீங்களா இந்த வாழையை? ஸோ தெரிஞ்சிருக்கு என்ன நீங்களுமே செய்யல உங்களோட ப்ராக்டிக்கல் கொண்டு அப்ப இல்ல பல்லுக்கு போனா தானே போகல. அதான் பிரச்சனை. போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் கொஞ்சமே. ஓகே இன்னும் கொஞ்சம் வாழைக்காய் பஜ்ஜி கொஞ்சம் இப்படி இப்படி ஊத்து படையக்க கொஞ்சம் தண்ணி இப்படி பேர கொஞ்சம் கட்டியாக நல்ல வடிவா கிடைச்சா தான் தோச்செடுக்க ஈஸியா இருக்கும். ரைட் ஓகே வேறுங்க என்ன வடிவான கலர்ல வந்துட்டு தெரியுமா செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சரி ஒன்று சுட்டு பார்த்துட்டு போடுவோம் உங்களுக்கு. ஓகே இப்போதான் கணக்கு மேய்க்கிறேன். ரைட் இங்கே பாருங்க உண்மைக்குமே மாப்பதத்தில் நல்ல வடிவான கரைச்சிட்டேன். கரைச்சிட்டீங்க இந்தாங்க. ஓகே சரிதானே இது நல்லா கணநேரம் இப்படி நீட்டு ஒன்று இருக்கிறேன் இருக்கலாம் பிடிக்கும். அப்போ காசை போடுவோம். நீங்கள் போய் இருக்க போறீங்களா அங்கால? நீங்கள் பிரச்சனை சரி செய்யுங்க செய்யுங்க. சரி கேஸை போட்டு சூடாக்கி எண்ணெயை விடுவோம். எண்ணெயை விட்டா தான் கொதிக்கும் கொதிக்கும் எண்ணெய். ஓகே
ஆனா என்ன கொஞ்சம் மறந்துட்டேன் என்னது வாழைக்காய் வச்சு இதை இப்படி சும்மா நான் பிரட்டுங்க அப்படி உங்களுக்கு தெரியுமா பார்க்க தெரியுதா நீங்க என்ன செய்ய போறீங்க அதோட அந்த கடையிலையும் பார்த்து நீங்க நல்ல ஊர்ல ஆனா அது கொஞ்சம் நல்லா இருந்தது வாழைக்காய் வந்து இப்படி செய்கிறோம் இப்படி சொன்னா நீங்க அது ஊத்தி தெரியல கட்டை சம்பல் அந்த செத்தல் சம்பல் அது கொஞ்சம் தண்ணி பிடிப்பா இருந்தது ஊத்தி தண்ணிக்கணும் என்ன செய்வேன் நாங்கள் மூத்தட்ட இதுல நான் செஞ்சுறேன் தேன் குழல் செய்யறது அது இது பூந்தி கொதிக்கல கொதிக்கல என்ன கொதிக்கல பார்க்க தெரியுது கேஸை கூட்டலாம் போட குறைச்சிக்கலாம் இதுக்கு வந்து கூட்டினா வடிச்சு போடுங்க ஓகே சரி இப்படி வைப்பாம் இனி தேவையில்லையோ கரண்டி இனி தேவையில்லை இனிமே இங்க இதை கிட்ட கொண்டு வந்து காட்டணுமே அது ஒரு கேமராமேன் இருக்கிறார் நீங்கள் அப்போ கொஞ்சம் இருங்க நான் இதில் போய் காட்டுட்டாப்ப காட்டுவீங்களா என்ன செய்யல அது இல்லை உங்களுக்கு இந்த பதிவு எடுக்கணும்டா ஒன்றும் செய்யல கொஞ்சம் செய்ய கஷ்டப்படுறதான் நாம் ஒன்றும் செய்யலாம் கொண்டு காட்டுட்டேன் ஓ இங்கே வேறுங்க இந்த மாவுக்குள்ள நாங்கள் நல்ல வடிவா தோச்சு எடுத்துட்டோமே இல்லோ சுந்தர ஒன்று மட்டும் மோடி தெரியுது அது போட்டல பார்த்துனா இனி இதை புளியை போட்டு கொதிக்க போகிறோம் சரி காக்கி ரெடி இது நான் செஞ்சுறேன் வருமோ ஒரேடியா போடுறீங்களா இதுல இல்லை 3 காணும் 3 இதை பார்த்துட்டு அப்போ இதை இனிமே இப்படியே கொதிக்கணும் நல்ல வடிவா கொதிங்காதான் தெரியும் என்னது எடுக்க வாழைக்காய் என்னமே வெந்திருக்காங்க அதுதானே வாழைக்காய் சும்மா நார்மலாகவே பொரிச்சா அப்படி நல்லா இருக்கும் உண்மையாவோ பின்ன போட்ட உடனே பத்தி போடுறல தெரியுதுங்கிறேன் டேஸ்ட் இருக்குல்ல வேற லெவலில் அதோட இது கொஞ்சம் என்ன சொல்றோம் முதற்காட்டு தான் நாங்கள் என்ன சூடாக்குறான்னு கேஸில் கூட்டி விட்டேன் நான் இனிமே கேஸை கொஞ்சம் குறைச்சி சமைக்கும் ஏன் தெரியுமோ அப்பதான் வேகும் முள்ளுக்காய் இருக்கிற வாழைக்காய் இருக்கல்லோ வேகை கொடுக்கும் அப்படி அதனால கறி போடும் கறி சரியா கறி போடும் அவ இது கொஞ்சம் வேகட்டும் என்ன வேகணும்னா நாங்கள் ஒரு பார்ப்போம் இல்ல இது வேகை முடிக்கணும்னு பார்ப்போம் என்ன இப்ப நாங்கள் அடுத்த பக்கம் இல்லை திருப்புறோம் திருப்பி அடுத்தது எடுக்கத்தானே வேணும் சரி அப்ப அதோட நீங்கள் எல்லாத்தையும் மிதண்டுங்க திரட்டுங்க ஓ என்ன இங்க வேணும் இருக்கா வந்து வச்சியண்டா வச்சிதான் சந்திர இதோட சரியா நீங்க நடுவே என்ன வைப்பீங்க என்ன பச்சியோ பச்சி அப்படி ஒரு வாசம் அடிக்குது நீங்கள் பச்சி என்னத்துக்கு போட போறீங்க அங்க கோபம் வச்சிருக்கீங்க சசி அடுத்துட்டு வந்துருக்கிறா சசி அடுத்து கொண்டு வந்துட்டேன் இங்க வந்து பாருங்க சரி உங்களுடைய பஜ்ஜி ரெடியாகி கொண்டு வந்துட்டு எடுப்போம் என்ன இங்கே இருங்க முறுமுறுண்டு குட்டிச்சு எடுத்தா முறுமுறுண்டான வெறும் அதுதானே ரைட் ஓகே பச்சி இனி அடுத்த போடுவோம் என்ன ஓ அடுத்ததையும் போடுவோம் வாழைக்காய் வச்சி என்ன உண்ட காணையில போட்டேனா நீ 2 அம்போடு பிரடி கணக்கு நான் தோறேன் எங்க இடம் உண்டு போச்சுது முண்டெல்லாம் போட்டேனா எல்லா இடமுன்னா இதுல இருந்திருந்தோம் நிக்கடா காமோ அதுதானே நான் செஞ்சுறேன் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும் பினிஷுவ காணையில எல்லாடைய கேமரா மேனா இருந்திருப்பான் அது எங்கண்ட உங்களோட வீட்டு செல்ல பிராணி எல்லாம் பான் பண்ணலாம் கண்ட எவ்வளோ மனசு வாங்கிட்டான் வாங்கி கொடுக்குறேன் நீங்களா இல்லையே அம்மா நீ கேட்க வாங்கி கொடுக்குறா சில நேரம் அதுதான் உண்மைக்குமே அத்தையை சொல்ல போனா அத்தைக்கு ஹாஸ்பிட்டல்ல இன்னும் ஒரு முடிவுமே சொல்லல ஏனண்டா அத்தைக்கு இன்னும் டாக்டர் வரணுமாம் வந்துதானு சொல்லணும்னு சொல்லி பெரிய டாக்டர் இன்றைக்கும் காலையில வந்து ஸ்கேன் பண்ணின வராம இன்னும் ஒரு பதிலுமே சொல்லல அதே கூட உண்மைக்குமே எனக்கு என்னன்னா கிளினிக்கு அப்போ நாங்கள் கிளினிக்கும் போனாங்களா அப்படியே போய் அத்தையும் பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் வரைக்கு அப்போ அவையில் சொல்லிச்சுன்னா என்னென்னா எனக்கு முதல் சொல்லிச்சுன்னா 5 நாள் வாங்க ஸ்கேன் பண்ணணும் 5 நாள் குளிசை வந்தேன்னா அப்போ 5 நாள் குளிசை வந்தோன்னா சொல்லிச்சுன்னா 5 நாள் வாங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் சொல்லி இன்றைக்கு போடுறேன் இன்றைக்கு எனக்கு பிடிச்சி ஊசியை போட்டுட்டீங்க அது என்னதா சொல்ல ஏனண்டா 5 நாளுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ண வேற சொல்லி போட்டு அவன்டே சொல்லிச்சு நம்ம ஸ்கேன் பண்ண இல்லை உங்களுக்கு குளிசை என்ன ஊசி போடணும்
அப்போ நான் சொன்னோம் சரியான்ட்டு சொல்லி அப்போ அவ சொன்னோம் குளிசாதும் ப்ரைவேட்டாக தான் வாங்கணுமென்னு சொல்லி ப்ரைவேட்டாக போய் கேட்க 4800 ஒரு குளிசை. அப்போ எனக்கு 3 நாள் எழுதி தந்தது. இப்போ 8ஆம் தேதி உண்டு, இன்றைக்கு 6ஆம் தேதி உண்டு, 8ஆம் தேதி உண்டு, 10ஆம் தேதி உண்டு, அப்படியே 3 நாள் குளிசை எழுதி தந்ததுன்னா உண்மைக்குமே இந்த குளிசை ஊசி போட்டது சத்தியம் என்னால் கை தவுக்கவே லாபம் போயிட்டு அவ்வளோ பேருனேன். அதனால நான் மதியம் தினம் சமைக்கவே இல்லை. அதான் செந்திரனுக்காண்டி வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறேன். அவள் சமைக்க இல்லாதானேன்ட்டு. அப்போ இனி நைட்டுக்கு தான் நாங்கள் சாப்பாடு செய்யணும். அதுவுமே என்னென்னா செய்யாமல் இருக்க இல்லாதானே அத்தையும் இல்லை மாமா சிலர் ஒரு நாங்கள் இருக்கிறோம் சமைக்கணும். அதான் சொல்கிறேன். இவ்வளோ நீங்க எங்கே போனீங்க சமைக்கணும்னு சொல்ல நேரம் நீங்கள் அப்போ தான் போனீங்க. இதுலேயே தான் இது இங்கே போட்டு வந்துட்டீங்க. கொஞ்சம் காலோட இருக்கலாம் கிடக்கும். அவசர வேலையில் வந்தா காலை இருக்கிறேன்னு எல்லாத்தையும் போத்தாம்பன். அதுதானே அப்படின்டே தினம் இப்படியே போய் வரவே 1 மணி ஆயிட்டு. அப்போ நாங்கள் அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே தினம் நானும் செந்துரனும் ஜெயராமன் தான் போனாங்க. அப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டான். என்ன ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னது யாருக்கு? எனக்கு. உங்களுக்கு நிறைய செந்திரன் சொன்னது இருக்கக்கூடாது நடக்கக்கூடாது, மற்றது பைக்குகள் அப்படி ஒன்றுமே ஓடக்கூடாது. என்னென்ன செந்திரனுக்கு வந்தது முழங்காலில் காயமண்டபடியா செந்திரன் சொன்னோம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் கொஞ்சமும் சொல்வாத கேட்கிறாரு இல்லை. அப்போ நாங்கள் விட்டுட்டோம். சொல் வச்சு கேட்கிறாரு. காலை பஞ்சு மாதிரி வச்சிருக்கோம். பஞ்சு மாதிரி வச்சிருக்கணுமா? என்ன செய்யற? பஞ்சுக்கு எங்கே போடுறது? நாங்கள் அதான் நீ ஒன்று வச்சுட்டு மேலே வச்சிருக்கடா நடந்தா வீங்குமா. அடடியா அதே மாதிரி எங்களுக்கு வீங்கிட்டு எனக்கு இல்லை. சரியா செந்திரனுக்கு சொல்ல போனால் காலை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்களா? அந்த ஒருத்துக்கு இப்போ வீங்கிட்டு. அதே மாதிரி தான் செந்திரன் நேசிச்சு 2 உறவுகள் கோல் பண்ணி காய்ச்சேன் நம்மளோட. 2 உறவுகள் மட்டுமே இல்லை, நிறைய பேர் காய்ச்ச வேணும் சொல்லி 2 உறவுக்கும் சொல்ல வேணும். இப்படி செந்திரனுக்கு நடக்கக்கூடாது மற்றது காலை கொஞ்சம் கவனமாக மெத்தையில் வச்சிருக்க சொல்லுங்க, மடித்து வைக்க வேணாம்னு சொல்லி எல்லாரும் எடுத்து கேட்ட வேணும். உண்மைக்குமே அவைகளுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. மற்றது செந்திரன் இதை பற்றி கொமெண்ட்ஸில் கொடுத்து நிறைய பேர் சொல்லியிருந்தேன் வேணும். செந்திரன் கவனமாக இருக்க சொல்லுங்க. செந்திரனுக்கு நாவூர் பட்டுட்டு அதே மாதிரி தான் கோல் பண்ணி சொன்ன வேணும். செந்திரன் நாவூர் பட்டுட்டேன். நான் சொன்னேன் நாவூருக்கு ஒரு அளவுக்கு வடிவில்லை. என்ன செந்திரன் நாவூரை படுற அளவுக்கு நீங்கள் வடிவில்லை. ஆனால் ஏதோ நாவூர் பட்டுட்டாங்க. வடிவாலே படுறது அப்போ எங்கள்ட தொழில் முயற்சி எல்லாம் நாங்கள் கொஞ்சம் தெரியாது. கொஞ்சம் இதுவெல்லாம் வந்தால் தெரியாது. தொழிலுக்கு போடுறீங்களா? கொஞ்சம் நல்ல வேலையில அப்படி இப்படி தொழிலுக்கு போறணும் தான் தொழில போறணும். ஆனா அது உண்மையான தானே. செந்திரனுக்கு பார்த்தால தெரியும் தொழிலே இப்ப இல்ல, துன்றே இல்ல, ஒரு வேலையுமே செந்திரனுக்கு இல்ல. ஆனா அந்த தொழிலை தான் போய் வந்தேன் நானே. அந்த மட்டும் இப்படி என்னன்னா இவ்வளவு நாள் நான் சொல்லியிருப்பேன். அண்டைக்கு இவ்வளவு நாள் வேலைக்கு போகாம இருந்த செந்திரன் அண்டைக்கண்டு போய் இப்படி எல்லாம் நடக்குமெண்டு ஏதோ ஒரு விதி அவருக்கும் இப்படித்தான் நடக்கணுமெண்டேன்னு. சரி இப்போ எல்லாம் அனுபவம் தான். அதுதான் பைக் ஓடுற கொஞ்சம் ஸ்லோவா ஓடி. நீங்களும் என்ன அவசரமா இருந்தாலும் செந்திரன் நீங்க ஸ்லோவா ஓடுவோம். முக்கியமானது அந்த ஸ்லோவத்தனம் வந்தா பெண்டில் நினைக்க உண்டு. நீ அதெல்லாம் யோசிக்கணும். பெண்டில் நிக்குமோ நிக்கா படிக்குது. இந்த கடலை மாதான் செந்திரன் பூந்தி செய்யல. நாங்கள் அதுவும் கண்டிப்பா ஒரு நாள் செய்வோம். பூந்தி அடுத்த செஞ்சு போடுவோம். என்ன செந்திரன் செஞ்சு போடுத்தான் பணம் கட்ட பூஜையை விட கூழ் வீடியோ காய்ச்சி போடுவோம். நாங்கள் கூழோ இன்னும் கூழில் விரும்பிட்டீங்களே. கூழ் கூழ் அடுத்த மாட்டு ரசங்கள் கொஞ்சம் பச்சு. உங்களுக்கு கொஞ்சம் ரசம் பண்ணா சரியான விருப்பமாக கிடக்கு. ஏன்னு கோழி சூப்பு எனக்கு ரசம் பண்ணா உங்களுக்கு சரியான விருப்பமா இருக்கு. சசியா கோழி சூப்பா சசியா இருக்கு பாரு. என்ன அதே போல உண்மைக்குமே ஒரு உறவு சொன்னோம் உங்களுக்கு ஆட்டு ரசம் ஆட்டு இது ரசம் வச்சு கொடுக்க சொல்லி. ஆட்டு ரசம் அதுவும் கண்டிப்பா செய்வோம். நீங்க மாட்டு ரசமே வச்சு தராங்க, ஆட்டு ரசம் வச்சு போறீங்க. உங்களோட காய்ச்சி காய்ச்சினா அவ்வளோ வச்சு சுட்டுட்டேன்னு தெரியுமா? முன்னப்போ எவ்வளோ வச்சு சுட்டுட்டேன். அப்போ நாங்கள் எல்லாம் சுட்டு முடிஞ்சோங்க பார்ப்போமே. இனி நாங்கள் எல்லாம் சுட்டுட்டு பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வச்சு எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க. வேறங்க பார்த்தாலே தெரியுமே நான் போட்டு. அப்போ என்ன செய்ய போறீங்க நீங்க? இதை சாப்பிடுவோம். சத்தினே வந்த நீங்க சாப்பிடுங்க. எந்த ஆளு? இந்த ஆளையா? இந்த ஆளை சாப்பிட. இந்தா பிடிங்க நீங்க. வாழைக்காய் பஜ்ஜி இந்தாங்க. வாழைக்காய் பஜ்ஜி சுடுது. இங்கே வேறுங்க.
நல்லா இருக்கும் ஏன் அவருக்கு இதெல்லாம் சாப்பிட சரியா வாழைக்காய் இல்ல சுடுற முடிய போட்டானோ சுடுவதா தானா அவருக்கு உண்மையுமே இது பெருசா சரி வராது நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு சம்பல் இருந்தா மணியா இருந்துக்கும் சொன்னேன் அந்த கட்ட சம்பல் மாதிரி வீடியோ முடிச்சிட்டப்ப சம்பல் செஞ்சு சாப்பிடுவோம் முடிப்புமே நல்லா இருக்குதோ அப்புறம் போட்டு அடிக்காங்க தம்பி உண்மைக்குமே அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு குழப்பறோம் என்னன்னா இது நார்மலான வீடியோ ஆனா நல்லா இருக்கு பச்சு நானும் பழைய ஞாபகத்துல செஞ்சனால உண்மையுமே நல்ல வடிவா வந்துருக்கு உண்மையிலே வந்து என்னாலே மேலாதான் மூவாலே மேல அம்முக்கும் வந்து ஊசி எல்லாம் போட்டது ஏல அதுண்டே வீடியோ போடா விடக்கூடாதுன்றபடியே தான் ஒரு வீடியோ பதிவு அடுத்து போடுறோம் உண்மைதான் என்னடா அதுவும் நல்லா வந்திருக்கு எங்களோட சாப்பாடு அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்போறோம் இந்த கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோல நாளை சந்திப்போம். பாய்.